மடிசார் புடவை. ஆத்துக்கு ஒரு பெண் பிறந்தாள், அத்தை அசலார் என்று ஒரு பழமொழி உண்டு. வீட்டுக்கு நான் பெண்ணாக பிறந்து விட்டேனே ஒழிய என் அத்தை அசலாராக முடியவில்லை. ஏனென்றால் என் வீட்டுக்கு நான் ஒரே பெண். என் அத்தை பிள்ளைக்கு வாழ்க்கைப்பட உள்ள எனக்கு என் அத்தை என்றுமே அசலார் ஆக முடியாதே. ஏற்கனவே என் அத்தையின் அதிகாரம் எப்போதுமே என் வீட்டில் கொடிகட்டி பறக்கும். இப்போது அவர்கள் வீட்டுக்கே மருமகளாக நான் போக வேண்டிய சூழ்நிலையில் நாளுக்கு நாள் வெறும் அதிகாரம் சர்வாதிகாரமாகவே போய்விட்டது. என் அம்மாவை நினைத்தாதான் ரொம்பவும் பாவமாக உள்ளது. மாமியார் மாமனார் நாத்தனார் என்று பயந்து நடுங்கி பழகியவள். மாமியார் மாமனார் ஏதோ வயதாகி காலமாகிவிட்டதால் நியாயமாக அவளின் பயம் மூன்றில் ஒரு பங்காக குறைந்திருக்க வேண்டும். ஆனால் அதுதான் இல்லை. நல்ல வேளையாக என் அம்மாவுக்கு என் வருங்கால மாமியாராகிய ஒரே ஒரு நாத்தனார் மட்டும்தான். ஆனால் அந்த ஒரு நாத்தனாரே 9 நாத்தனார்களுக்கு சமம். எதை பார்த்தாலும் அதில் ஒரு குறையை மட்டும் அலசி ஆராய்ந்து கண்டுபிடிப்பவர்கள் என் அத்தை. வாயை திறந்து எது பேசினாலும் அதில் வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுவது போல் ஒரு குதர்க்கம் ஒளிந்திருக்கும். மிகவும் அப்பாவியான என் அம்மா எதற்கு வம்பு என்று பேசாமல் ஒதுங்கியே இருந்தாலும் அமுக்க கள்ளி என்பார்கள். வாயை திறந்து ஏதாவது ஓரிரு வார்த்தைகள், அதுவும் மரியாதை நிமித்தமாக பேசிவிட்டாலும் அதில் ஏதாவது ஒரு குற்றம் கண்டுபிடித்து பொடுகை பேனாக்கி பேனை பெருச்சாலியாக்கி அம்மாவை அழ வைத்துவிட்டு தான் மறுகாரியம் பார்ப்பாள். என் அப்பாவும் கூட தன் அக்காவுக்கு சற்று பயப்படக்கூடியவர்தான். சட்டசபை சபாநாயகர் போல இருவருக்கு நடுவில் நடுநிலைமை வகித்து தன் அக்காவின் கோபத்தை மேற்கொண்டு கிளறாமல் சமாதானப்படுத்தவே முயற்சிப்பார். என் பொண்டாட்டி ஒரு அசடுன்னு உனக்கு தெரியாதாக்கா? அவள் பேச்சை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காதாக்கா? உன் அனுபவம் என்ன, உன் சாமர்த்தியம் என்ன? அவள் கிடக்கிறாள் என்பார். பிறகு என் அம்மாவை தனியாக சமாதானப்படுத்தி கொள்ளலாம் என்று ஒரு தைரியத்தில். இதெல்லாம் என் சின்ன வயது முதல் நான் பலமுறை பார்த்து கேட்டு பழகி போனதுதான். இப்போது என் திருமண விஷயமாக தன் நாத்தனாரே சம்மந்தி அம்மாளாக வரப்போவது என் அம்மாவுக்கு அடி வயிற்றில் புளிய கரைப்பதாக இருக்க வேண்டும் என்பதை என்னால் நன்றாகவே உணர முடிகிறது. சம்மந்தி அம்மாளை இந்த என் கல்யாணத்தில் முழு திருப்திப்படுத்தவும் தங்களுக்கே இயல்பாக உள்ள ஆவலை பூர்த்தி செய்யக்குள்ளவும் சீர்வரிசை முதலான அனைத்து விஷயங்களிலும் சர்வ ஜாக்கிரதையாக எல்லாம் அமர்க்கலமாக தடப்புடலாக செய்துவிடுவதுதான் என் அம்மாவும் அப்பாவும் திட்டமிட்டு வருகிறார்கள். பிறவர் மனதில் திருப்தி என்பதை கொடுப்பவர்களால் பணத்தாலோ பொருளாலோ வரவழைத்து விட முடியுமா என்ன? பெறுபவருக்கு அது தனக்குத்தானே திருப்தி அளித்தாதான் உண்டு. மேலும் எது கிடைத்தாலும் அதை சந்தோஷமாக மனதில் ஒருவித திருப்தியுடன் ஏற்றுக்கொள்ள இறைவன் அருளால் அதற்கான மனப்பக்குவம் ஏற்பட்டிருந்தால்தான் உண்டு. ஒருவர் தனக்கு கிடைத்த பொருளை திருப்தியுடன் பெற்று சந்தோஷமாக அதை அனுபவிக்கவும் ஒரு கொடுப்பினை வேண்டும் என்பார்கள் அனுபவசாலிகள். அதுவும் நியாயமான கூற்றுதான். இன்று எங்கள் வீட்டில் ஒரு சிறிய பிரச்சனையும் பரபரப்பும். என் அத்தைக்கு வருங்கால சம்மந்தி அம்மாளுக்கு எங்கள் வீட்டின் சார்பில் கல்யாணத்துக்கு புடவை எடுக்க ஜவுளி கடைக்கு போக வேண்டும். அவர்கள் எப்போது கட்டுவது 9 கஜ மடிசார் புடவை. கடைக்கு நீங்களும் வாங்கோ என்று கூப்பிட்டால், நீயே பார்த்து ஏதாவது வாங்கி வாயே. எனக்காக புடவை வாங்க நானே உங்களுடன் வந்தா நன்னா இருக்காது. விலையும் கூட குறைய ஏதாவது எடுத்துக்கொண்டு விடுவேன். உங்கள் பட்ஜெட் எப்படியோ என்னவோ ஏதோ என்பார்கள். சில சமயங்களில் வர வர இந்த 9 கஜ புடவையை கையாள்வதே கஷ்டமாக உள்ளது. உடம்பில் நீட்டி முழுக்கி கட்டுவதோ அவிழ்ப்பதோ துவைப்பதோ அலசுவதோ உலர்த்துவதோ மடித்து வைப்பதோ செய்வதற்குள் போதும் போதும் என்றாகிவிடுகிறது. பேசாமல் எப்போதுமே இந்த சிறுசுகளைப் போல நாமும் நைட்டியில் காத்தாட இருந்து விடலாம் போல் உள்ளது என்பார்கள். அவர்களை கடைக்கு கூப்பிடாமல் நாங்கள் மட்டுமே புடவை எடுக்க போனாவோ உள்ளூர்லே இருக்கும். என்னையே ஒரு மரியாதைக்காவது கடைக்கு வாங்கன்னு கூப்பிடணும்னு தோணலையா உங்களுக்கு என்பார்கள். மொத்தத்தில் இப்படி என்றால் அப்படி என்றும் அப்படி என்றால் இப்படி என்றும் கூறும் சுபாவம் உள்ளவர்கள். பலவித யோசனைகள் மண்டை குடைச்சல்களுக்கு பின் ஒரு வழியாக நாங்கள் மட்டும் ஜவுளி கடைக்கு போவதென முடிவெடுத்து புறப்பட்டு விட்டோம்.
தங்க கலரில் அரக்கு பார்டர், அரக்கு கலரில் பச்சை பார்டர், புட்டா போட்டது, புட்டா போடாத பிளைன் புடவை, வெந்தய கலர், வெங்காய கலர், ராமர் கலர், மயில் கழுத்து, இரட்டை கலர், தலைப்பு பூராவும் ஜரிகை, அது இதுன்னு பட்டுப்புடவைகள் பல ரகங்களில் போடப்பட்டன. 3000 முதல் 30,000 வரை விலைகளில் பல தினுசுகள், பல டிசைன்கள். அப்பாவும் அம்மாவும் நெடுநேர யோசித்து டியூப்லைட் வெளிச்சத்திலும் வெளியில வெயில் வெளிச்சத்திலும் கலர்களை பார்த்து திருப்திப்பட்டு ஒரு நவாப்பழ கலர் பட்டுப்புடவையை நல்ல பச்சை கலரில் பட்டையான பெரிய ஜரிகை பாடருமாக ஒரு வித்தியாசமான தலைப்பாகும் தேர்ந்தெடுத்து கடைக்காரரை விட்டு பிரித்து காமிக்க சொல்லி வாங்கி கொண்டார்கள். ஒருவேளை சம்மந்தி அம்மாளுக்கு திருப்தியும் இல்லாமல் இருந்தால் வந்து வேறு புடவை மாற்றி செல்கிறோம் என்று கடை முதலாளியிடம் கேட்டுக்கொண்டனர். புடவை கசங்காமலும் மடிப்பு கலையாமலும் பில்லுடன் 4 நாட்களுக்குள் வந்தால் மாற்றிக்கொள்ளலாம் என்று கடைக்காரரும் உத்தரவாதம் கொடுத்ததில் என் அம்மாவுக்கு ஒரு நிம்மதி. அம்மாவும் அப்பாவும் தாங்கள் எடுத்து உள்ள பட்டுப்புடவைக்கு மேட்சாக ரவிக்கை துணி எடுக்க அந்த கடையின் வேறு பகுதிக்கு சென்றார்கள். நான் மட்டும் சற்று நேரம் அங்கேயே உட்கார்ந்து கொண்டேன். அதே கடையில் வேறு ஒரு பக்கம் இருந்த புடவைகளை ஒரு சில மாமிகள் புரட்டி கொண்டு இருப்பதை கவனித்த நான் அவ்விடம் சென்றேன். அங்கே ஒரு மடிசார் புடவை மாவி மற்றொரு மாமியிடம், வர வர இந்த பட்டுப்புடவைகளை கண்டாலே பற்றி கொண்டு வருகிறது. வெயில் காலத்தில் ஒரேடியாக வியர்வை வழிந்து கசகசன் ஆகின, எப்படா அவிழ்த்துவிட்டு வேறு சதா புடவை கட்டுவான் ஆகிவிடுகிறது. ஸ்லோபமாக பாத்ரூம் கூட போய் வர முடிவதில்லை. விலையும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. ஒரு தடவை கட்டி அவிழ்த்தால் கசங்கி போய் இஸ்திரியில் போட வேண்டியுள்ளது. வருஷத்தில் 4 நாள் கூட கட்டிக்க மாட்டோம். சுலையா 8,000 10,000 கொடுக்க வேண்டியிருக்கு என்று புலம்பிக் கொண்டு இருந்தது என் காதில் விழுந்தது. அந்த அம்மா என் அத்தைக்கம் மாமியார் வயதை ஒத்த மாமியாக இருந்ததால் அவர்கள் அருகில் சென்றேன். சில்க் காட்டன் என்று கூறப்பட்ட 4 புடவைகளை புரட்டி புரட்டி பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த புடவைகளையெல்லாம் மிகவும் நன்றாகவே இருந்தன. வளவளப்பாகவும் பளபளப்பாகவும் மினுமினுப்பாகவும் அதிக கனமில்லாமல் லைட் வெயிட்டாகவும் அடக்கமாகவும் அழகாகவும் இருந்தன. விலையும் கிட்டத்தட்ட பட்டுப்புடவை போலவே இருந்தன. இது லேட்டஸ்ட் ரன்னிங் ப்ளவுஸ் என்கிற பெயரில் புடவையின் உள்பக்கமாக மேட்ச் ரவிக்கையில் துணியுடன் கூடிய 9 கெஜ புடவைகள். பிளவுஸ் ஃபிட் புடவை தலைப்பில் இல்லாமல் உள்பக்கமாக இருப்பதில் ஒரு சௌரியம். சாதாரண தேகமாக உள்ளவர்கள் அதை தனியாக கிழித்து ரவிக்கையாக தைத்து கொள்ளலாம். சற்றே ரெட்டை நாடியாக வஞ்சகமின்றி வளர்ந்த வாலிப்பான தேகமுடையவர்கள் ரன்னிங் பிளவுஸ் துணியை கிழிக்காமல் அப்படியே தாளாரமாக புடவையாக கற்றிக்கொள்ளலாம். அத்தகைய முரட்டு சைஸ் பேர்வழிகள் மட்டும் ரவிக்கைக்கு தனியாக துணி எடுத்து தைத்து கொள்ளலாம் என்று அந்த கடையின் விற்பனையாளர் அந்த மாமியிடம் விளக்கி கொண்டிருந்தார். என்னை பார்த்த அந்த மாமி, அம்மாடி கண்ணு, ஏ ராசாத்தி, இந்த 4 புடவைகளில் என் உடம்புக்கு இது நன்றாக இருக்கு, நீ சொல்லே என்றார்கள். எல்லாமே சூப்பராக தான் இருக்கு மாமி. இந்த பொடி கலர் புடவை உங்கள் சிவத்த உடம்பு கலருக்கு எடுப்பாக இருக்கும் போல எனக்கு தோன்றுகிறது என்று சொன்னேன். அவர்களும், நீ ராஜாதி போல எப்பவும் நன்னா இருப்படி என் கண்ணை என்று சொல்லி என் கண்ணை 2ஐயும் தன் 2 கைகளாலும் வலித்து தன் தலையில் விரல்களை சொடக்கம் போட்டு கொண்டார்கள். எனக்கு எதை எடுப்பதுன்னு ஒரே குழப்பமாக இருந்தது. நல்ல சமயத்தில் வந்து பளிச்சுன்னு தெளிவாக சொல்லிவிட்டாய் என்று சந்தோஷமாக சொல்லிவிட்டு நான் சொன்ன அதையே எடுத்துக்கொண்டு பில் போட போனார்கள். எனக்கு தாலி கட்டி என்னை மனைவியாக்கி கொல்ல துடிப்பவன் உள்ள எங்காலு என்னை மிகவும் செல்லமாக ராஜாதி என்றே இப்போதெல்லாம் அழைத்து கொஞ்சி வருகிறார். அவர் அவ்வாறு என்னை அழைக்கும் போதெல்லாம் எனக்குள் சில்லென்று ஒருவித கிளுகிழப்பு ஏற்பட்டு ஒரே மகிழ்ச்சியாகி விடுகிறது. அதுபோலவே அகஸ்மாத்தாக ராஜாதி என்று இந்த மாமியும் இப்போது என்னை பார்த்து சொன்னது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. இதனால் என் மனம் இப்போது சில்லிட்டு போனது. மீதி 3 சில்க் காட்டன் புடவைகளில் பளபளப்பாக மிகவும் ஜோராக வைலட் கலரில் ஆங்காங்கே உடம்பெல்லாம் புட்டா போட்டதும் தங்க கலரில் பார்டரும் ஜருகையுமாக தகத்தகன் மின்னிய வண்ணம் அருமையாக இருந்த வெயிட்லெஸ் புடவைகளில் ஒன்றை நான் எனக்கு வாங்கி கொண்டு பில் போட சொன்னேன். என் அம்மா அப்பா எடுத்த பட்டுப்புடவையுடன் இதையும் தனியாக வாங்கி கொண்டு கடையை விட்டு புறப்பட்டோம்.
வீட்டுக்கு போகும் வழியில் என் அத்தையும் வருங்கால மாமியாரான அவர்கள் வீட்டில் புடவையை காட்டிவிட்டு போய்விடலாம் என்று என் அம்மா அங்கு இருந்த பிள்ளையாரை வேண்டிக் கொண்டே சொன்னாள். அதன்படியே சரி என்று சம்மதித்த நாங்கள் அதுக்கடுத்த ஆயத்த வேலைகளில் இறங்கினோம். அதாவது சம்மந்தி அம்மாளை பார்க்க போகும்போது வெறும் கையுடன் போக முடியுமா என்ன? அங்கிருந்த பழக்கடைக்கு போய் ஆப்பிள், ஆரஞ்சு, செவ்வாழைப்பழம், மாம்பழம் முதலியவற்றை வாங்கி கொண்டு கொஞ்சம் தள்ளி இருந்த பூக்கடைக்கு போய் குண்டு மல்லிச்சரம் ஒரு பந்து பார்சல் வாங்கி கொண்டோம். எனக்கு என் அம்மாவுக்கும் முல்லைப்பூ வாங்கி தலையில் சூடிக்கொண்டோம். சில்லுன்னு ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுவிட்டு போகலாமே என்று அம்மாவையும் அப்பாவையும் அருகில் இருந்த ஐஸ்கிரீம் கடைக்கு அழைத்தேன். அப்பா அம்மாவை பார்த்தாள், அம்மா என்னை பார்த்தாள். பிறகு சொன்னாள், நீயும் அப்பாவும் வேண்டுமானால் போய் ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க, நான் இப்போ வரக்கூடிய மனநிலையில் இல்லை என்றால். அம்மாவின் ஒரே கவலை இந்த பட்டுப்புடவையை என் அத்தை நிராகரிக்காமல் பிடிச்சிருக்கு என்று சொல்லணும். அதுவே நிறைய ஐஸ்கிரீம் சாப்பிட்டது போலதான் என் அம்மாவுக்கு இருக்கும். சரிம்மா, இப்போ முதலில் நாம் நேராக அத்தை வீட்டுக்கு போவோம். பிறகு நம் வீட்டுக்கு போகும்போது நாம் எல்லாருமே சேர்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம். ஓகேயா என்றேன். சிரித்து கொண்டே தலையை ஆட்டினாள் அம்மா. நேராக அத்தை வீட்டுக்கு ஆட்டோவில் பயணமானோம். அத்தை வீட்டில் நுழைந்ததும் ஹால் சோஃபாவில் அமர்ந்தபடியே எங்களை வரவேற்ற அத்தையின் காலடியில் தரையில் என் அம்மா அமர்ந்து கொண்டாள். என் அம்மா நாத்தனாருக்கு சமமாக சோஃபாவில் அமர மாட்டாள். அவ்வளோ பயங்கலந்த மரியாதை. அப்படியே ஆரம்பத்திலிருந்து தன்னை பழக்கப்படுத்தி கொண்டு விட்டவள். இனி மாற்றுவது கஷ்டம். கேட்டா ஜில்லுன்னு தரையில் உட்காரதான் எனக்கு பிடிச்சிருக்கு என்பாள். மெதுவாக பட்டுப்புடவை எடுத்து அத்தையிடம் அம்மா பவ்யமாக நீட்டினாள், காட்டினாள். அவர்கள் வீட்டுக்குள் நுழைந்ததுமே தண்ணீர் குடிக்க செல்வது போல சமையல் ரூமுக்கு நான் போய்விட்டேன். கதவு இடுக்கு வழியாக அவர்கள் பேசிக்கொள்வதை நான் கேட்டுக்கொண்டு நின்றேன். என் அத்தை அந்த பட்டுப்புடவை விஷயமாக என்ன அபிப்பிராயம் சொல்வார்களோ என என் அம்மாவின் நெஞ்சு மரத்திலிருந்து கீழே விழுந்த அணில் குட்டி போல என்னமாய் துடித்து கொண்டிருக்கும் என்பதை கற்பனை செய்து கொண்டு உள்ளுக்குள் சிரித்து கொண்டேன். நன்னா இருக்கே என்று சொல்லிக்கொண்டே புடவை கையில் வாங்கி கொண்டு அதில் போட்டிருந்த விலையை முதலில் நோட்டமிட்டார்கள் என் அத்தை. எனக்கு எதற்கு இவ்வளோ விலை போட்டு பட்டுப்புடவை வாங்கணும்? ஏதோ சில்க் காட்டனுன்னு இப்போ சொல்கிறாளே, அது போதாதோ? என் பிள்ளையாண்டானும் தனியாக அவன் வேதத்துக்கு ஒரு பட்டுப்புடவையே எடுத்திருக்கிறான். ஆனால் ஒன்று, நீ வாங்கியிருக்கும் இது நான் இதுவரை கட்டிக்காத கலராக இருக்குது. சில்க் காட்டன் வாங்கி கட்டணும்னு தான் ஒரு ஆசை. பரவாயில்ல, வாங்கினது வாங்கிட்டேன், திரும்ப போய் மாற்றிட்டு வர வேண்டாம் என்றார்கள். இதை கேட்டதும் என் அம்மாவுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. அம்மா ஓடி போய் ஒரு பெரிய தாம்பாளத்தை எடுத்து வந்து பழங்கள், புஷ்பங்களை அதில் அடுக்கி என் அத்தையின் தன் நாத்தனாரின் கைகளில் கொடுத்துவிட்டு அவர்களை என் அப்பாவுடன் சேர்ந்து நமஸ்கரித்து கொண்டாள். அவர்கள் எல்லோருக்கும் சில் வாட்டர் எடுத்துக்கொண்டு என் அத்தை முன் ஆஜரானேன். நான் வாங்கி வந்த சில்க் காட்டன் புடவை பையிலிருந்து வெளியே எடுத்து என் அத்தையிடம் கொடுத்தேன். இது ஏதுடி இன்னொரு புடவை என்று என் அம்மா என்னை பார்த்து ஆச்சரியமாக கேட்டாள். நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்தபடி சரியாகவே என் அம்மா நடித்து விட்டதில் எனக்கும் உள்ளுக்குள்ள சந்தோஷந்தான். அத்தை உடம்புக்கு கட்டிண்டா ரொம்ப நன்னா இருக்கும் என்று நான் தான் தனியாக ஒன்று எடுத்து வந்தேன் என்றேன். பிரித்து பார்த்த என் அத்தைக்கு வாயெல்லாம் பல்லாக ஒரே சந்தோஷம். இதை 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 தான் நான் எதிர்பார்த்தேன், ஆசைப்பட்டேன் என்றார்கள். உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு நான் எதிர்பார்த்தேன் அத்தை. அதனால்தான் இந்த குறிப்பிட்ட புடவையை நான் செலக்ட் பண்ணிட்டு வந்தேன். என் டேஸ்ட்டும் உங்கள் டேஸ்ட்டும் ஒன்றாவே இருக்கு பாருங்க என்றேன். இதை கேட்டதும் நிஜமாவுமே சந்தோஷப்பட்ட என் அத்தை, ஆனால் எனக்கு ஏதாவது ஒரு புடவை மட்டும் போதுமே என்றார்கள். உங்கள் புள்ளை எடுத்து கொடுத்ததே கல்யாணத்தை போது கட்டிக்கோங்க. அம்மா எடுத்த இந்த புடவைய முதல் நாள் மாப்பிள்ளை அழைப்பின் போது கட்டிக்கோங்க. நான் எடுத்த இந்த சில்க் காட்டனை நலங்கு நடக்கும்போது சாயங்காலமாக கட்டிக்கோங்க என்று சொல்லிவிட்டு அத்தை நானும் நமஸ்காரம் செய்தேன். நான் இவ்வாறு சொன்னதில் அத்தையின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. முகத்தில்
எந்தவித கோபமும் இல்லாமல் நன்னா இரு மகராஜியா என்று வாழ்த்திவிட்டு இருந்து எல்லோரும் டிஃபன் சாப்பிட்டுவிட்டு தான் போகணும் என்று எங்கள் மூவருக்கும் உத்தரவு போட்டுவிட்டு சமையலறை நோக்கி துள்ளி சென்றார்கள். நானும் என் தாயை பார்த்து புன்னகை செய்தபடி கண் சிமிட்டுவிட்டு கூடமாட அத்தைக்கு உபகாரம் செய்ய சமையல் கட்டுக்குள் நுழைந்தேன். என் தாயும் தந்தையும் இவள் இனி பிழைத்து கொள்வாள், நாம் இவளை பற்றி கவலை இல்லாமல் இருக்கலாம் என்ற நினைப்புடன் ஒருவித அர்த்த புஷ்டியுடன் ஒருவரை ஒருவர் பார்த்து புன்னகை செய்து கொண்டதை என்னால் நன்றாகவே உணர முடிந்தது. சற்று நேரத்தில் நெய்யில் வறுத்த முந்திரி ஏலக்காய் மனத்துடன் கேசரிக்கிடும் வாசனை எங்கள் எல்லோருடைய மனதையும் ரம்மியமானதொரு சூழலுக்கு கொண்டு சென்றது. அதை அடுத்து சூடான பஜ்ஜிகள், சுவையான கெட்டி சட்னி, நுரையுடன் நல்ல ஸ்ட்ராங் காஃபி என அனைத்து தயாராகி நாங்கள் நால்வரும் சேர்ந்தே சாப்பிட்டோம். 5வது காஃபியை எங்கள் ஆள் ஆஃபீஸ் விட்டு வந்ததும் குடிக்கட்டும் என ஒரு குட்டி ஃப்ளாஸ்கில் சூடாக ஊற்றி வைத்து விட்டேன். இந்த என் முன் ஏற்பாட்டை கவனித்த என் அத்தைக்கும் ஒரே சந்தோஷமாகிவிட்டது. உதட்டில் ஓர் சிறிய புன்னகையுடன் என் தோளை தட்டி பாராட்டினார்கள். என் அத்தையைப் போல ஒரு நல்லவங்க இந்த உலகில் வேறு யாரும் இருப்பாங்களா என்று நானே எனக்குள் மகிழ்ந்து கொண்டேன். என்ன இருந்தாலும் அவர்கள் என்னோட நாளைய மாமியாராச்சே, அவர்களை விட்டு கொடுப்பேனா என்ன?